டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இன்றைய வீடியோவில் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்பதனுடைய 4வது பகுதியை பார்க்கலாம். அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பாக இருப்பதுதான் இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற முக்கியத்துவமான தலைப்பு இது. இதிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளையும் கேட்கிறார்கள். எனவே அதனாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 3 வகுப்புகள் பார்த்து முடித்திருக்கிறோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களே. இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக பார்ட் 4 வீடியோவானது இப்போது பார்க்கலாம். அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பாகம் 4, அதாவது பார்ட் 4 வீடியோ இப்போது பார்க்கலாம். சுய ஆட்சி இயக்கம் 1907இல் ஏற்பட்ட சூரத் பிளவுக்கு பின்னர் காங்கிரஸ் தீவிரவாதிகள் அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்பட்டனர். மிதவாதிகள் வலுவிழந்து போயினர். தேசிய இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லாத நேரத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் அக்கடமையை நிறைவேற்றினார். இந்தியா சுயாட்சி பெற வேண்டுமாயின் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று விரும்பினார். அவ்விருப்பம் நிறைவேறவில்லை. அதனால் அவர் ஒரு புதிய அரசியல் அமைப்பான சுயாட்சி சங்கத்தை உருவாக்கினார். அதாவது ஹோம் ரூல் லீக்கேஜ் என்பதை அன்னி பெசன்ட் அம்மையார் உருவாக்கினார். அதாவது சுய ஆட்சி சங்கம். நண்பர்களே, இது முக்கியத்துவமான தலைப்பு. இதில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே. ஏனென்றால் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நேரடியாக இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்ட கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்ற புத்தகத்தில் இருந்துதான் இந்த வகுப்பானது நடைபெறுகிறது நண்பர்களே. எனவே கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள். அதற்கடுத்து 1911 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னை கோகலை மண்டபத்தில் சுயாட்சி சங்கம் துவங்கப்பட்டது. அன்னி பெசன்ட், சி.பி. ராமசாமி ஐயர், ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, எஸ். சுப்பிரமணிய ஐயர், என். சுப்புராவ், பி. பட்டாபி சீதாராமையா, ஏ. ரங்கநாத முதலியார், மாஜேரி ராமையர் ஆகியோர் சுயாட்சி இயக்கத்தின் பிரதான தலைவர்கள் ஆவர். சுயாட்சி சங்கத்தின் தலைவராக அன்னி பெசன்ட், ஜி.எஸ். அருண்டேல் அமைப்பு செயலாளராகவும், சி.பி. ராமசாமி ஐயர் பொதுச் செயலாளராகவும், பி.பி. வாடியா பொருளாளராகவும் பொறுப்பேற்றனர். பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்தியா சுயாட்சி பெற வேண்டும் என்பதே சுயாட்சி சங்கத்தின் குறிக்கோளாகும். இடையாற்றில் சுயாட்சி சங்கம் அமைக்கப்பட்டு செயல்பட ஆரம்பித்ததன் விளைவாக சென்னை மாநிலம் இந்திய தேசிய நீரோட்டத்தில் முழுமையாக கலந்தது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் சுயாட்சி சங்கத்தின் கிளைகள் துவங்கப்பட்டன. கோயம்புத்தூரில் இருந்த 10 பிரம்மஞான சபை விடுதிகளும் சுயாட்சி இயக்க மையங்களாக செயல்பட்டன. சென்னை சட்டமன்ற உறுப்பினரான தஞ்சை வி.கே. ராமணச்சாரி தமிழ்நாட்டில் சுயாட்சி இயக்க தலைவரானார். 1917 மே 9 கடலூரில் வி.பி. மாதவராவ் தலைமையில் மாநில சுயாட்சி மாநாடு நடைபெற்றது. பல மாவட்ட மாநாடுகள் நடத்தப்பட்டன. பிரசுரங்கள் மூலம் சுயாட்சி பிரசாரம் செய்யப்பட்டது. 1917 மே மாதத்துக்குள் 10,000 உறுப்பினர்கள் சேர்ந்தனர். காங்கிரஸ் மிதவாதிகளும் சுயாட்சி சங்கத்தை ஆதரிக்க துவங்கினர். சுயாட்சி இயக்கம் ராஜபாளையத்தில் அரசியல் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஐ.பி. அரங்கசாமி, பி.எஸ். சின்ன வெங்கடராஜா, பி.எஸ். குமாரசாமி ராஜா, பி.எஸ். சுப்பராஜா ஆகியோரது முயற்சியால் சுயாட்சி சங்கத்தினை இவ்வூரில் துவங்கப்பட்டது. சுயாட்சி இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி பிரசாரம் செய்வதற்கென பி.எஸ். குமாரசாமி ராஜா மீனாட்சி சகாய விவேகா வித்யாலயத்தை ஏற்படுத்தினார்.
அன்னி பெசன்ட் அம்மையாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அரசியல் சட்ட திருத்தத்துக்கு ஆதரவாக கையெழுத்து சேகரிப்பதற்கான பிரம்மஞான மாநாடு ஒன்று ராஜபாளையத்தில் நடத்தப்பட்டது. அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்ட போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக முதல் அரசியல் ஊர்வலம் இங்கு நடத்தப்பட்டது. கல்கத்தாவில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் அம்மையார் ஆற்றிய உரையை தமிழாக்கம் செய்து பொதுக்கூட்டத்தில் படிக்கப்பட்டது. அரசியல் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. கே.ஜி. சிவசாமி ஐயர் இந்நகருக்கு வருகை தந்த காங்கிரஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக பல கூட்டங்களில் பேசினார். சுயாட்சி இயக்கத்தால் கவரப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்கள் 1916 ஜூலை 24 புகை வண்டிகளில் ஐரோப்பியர்களுக்கென இடஒதுக்கீடு செய்யப்பட்டதை எதிர்த்து எக்மோர் ரயில் நிலையத்திற்கு முன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சென்னை கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன் மாணவர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. சுயாட்சி இயக்கத்தின் தீவிர போக்கு கண்டு கவலை கொண்ட சென்னை கவர்னர் பென்ட்லாண்ட் பிரபு அதை ஒடுக்க முனைந்தார். மாணவர்கள் அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது. இயக்க பத்திரிகைகளுக்கு பாதுகாப்பு பணம் கட்ட வேண்டும் என அன்னி பெசன்ட் கட்டாயப்படுத்தப்பட்டார். அரசாங்கத்தின் அப்போக்கை எதிர்த்து தஞ்சாவூர், ஈரோடு, கடலூர், தெனாலி, திருப்பூர் ஆகிய இடங்களில் கண்டன கூட்டங்கள் போடப்பட்டன. சென்னை நகரில் இருந்த இந்திய வியாபாரிகள் சங்கம் பத்திரிகை கட்டுப்பாட்டை கடுமையாக கண்டித்தது. சென்னை அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அன்னி பெசன்ட்டே நேரில் ஆஜராகி வாதாடினார். வழக்கு தோற்றாலும் சுயாட்சி இயக்கம் செல்வாக்கு பெற்றது. அடுத்து 1917 ஜூன் 12 பென்ட்லாண்ட் பிரபு அன்னி பெசன்ட் அம்மையாரை அழைத்து சென்னை மாநிலத்தின் நிலைமையை விளக்கி கூறி இங்கிலாந்துக்கு திருப்பி போய்விடுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு அன்னி பெசன்ட் மறுத்துவிட்டார். எனவே ஜூன் 15 அன்னி பெசன்ட், பி.பி. வாடியா, ஜி.எஸ். அருண்டேல் ஆகியோர் உதகமண்டலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியடிகளால் வர்ணிக்கப்பட்ட அன்னி பெசன்ட் காவலில் வைக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் மிதவாதியும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான எஸ். சுப்பிரமணிய ஐயர் சர் பட்டத்தை துறந்தார். அதாவது நண்பர்களே, இப்போது சொல்லப்பட்ட வரிகள் அனைத்தும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ஏற்கனவே நேரடியாக கேட்கப்பட்ட கேள்விகள். எனவே நிதானமாக கேட்டு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக சர் பட்டத்தை துறந்தவர் எஸ். சுப்பிரமணிய ஐயர். போராட்டவாதிகளை எல்லாம் விஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று காந்தியடிகளால் வர்ணிக்கப்பட்டவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த 2 கேள்விகளும் ஏற்கனவே கேட்கப்பட்டது. அடுத்து சுயாட்சி சங்க தலைவர்கள் காவலில் வைக்கப்பட்டதை எதிர்த்து மனித உரிமைகளை காப்பதன் அவசியம் பற்றி பிரகடனம் வெளியிட்ட அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சனுக்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதினார். அம்மையார் சிறைப்பட்டதால் சுயாட்சி சங்கத்தின் கௌரவ தலைவர் பொறுப்பையும் ஏற்றார். வெஸ்லி கல்லூரியில் தமிழாசிரியராக பணியாற்றி வந்த திருவிகா முதலியோர் வேலையை துறந்துவிட்டு அரசியல் பிரவேசம் செய்தார். அன்னி பெசன்ட்டோடு சகாக்களும் விடுதலை அடைந்த போது அவர்களுக்கு வழிநெடுகிலும் ரயில் நிலையங்களில் வரவேற்பு அளிக்க சுயாட்சி இயக்கத்தினர் ஏற்பாடு செய்தனர். அதற்கடுத்து சேலத்தில் சுயாட்சி சங்கத்தின் சார்பாக ராஜகோபாலாச்சாரி பெருந்திரளான மக்களுடன் வந்து வரவேற்பளித்தார். அதுவே அவரது அரசியல் பிரவேசமாக அமைந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் பிளவுபட்டு முடங்கி கிடந்த சமயத்தில் அன்னி பெசன்ட் துவங்கிய சுயாட்சி இயக்கம் தேசிய போராட்டத்தை தீரத்துடன் வழி நடத்தியது. அவரது சாதனைகளை பாராட்டி அவரை பெருமைப்படுத்தும் பொருட்டு 1917 டிசம்பரில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு பிரகடனம் அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்கத்துக்கு கிடைத்த பரிசு எனலாம். எனினும் அன்னி பெசன்ட் பிராமணர்களையே பெரிதும் சார்ந்திருந்ததாலும் மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்த நீதி கட்சியை விரோதித்து கொண்டதாலும் அரசாங்கத்தை பகைத்து கொண்டதாலும் சுயாட்சி இயக்கம் தமிழ்நாட்டில் தோல்வியுற்றது. அடுத்து ரவுலட் சத்தியாகிரகம். காந்தி துவங்கிய ரவுலட் சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டுக்கு தனி சிறப்பு உண்டு. அச்சத்தியாகிரகம் துவங்கப்பட்டதே தமிழ்நாட்டில்தான். 1919 பிப்ரவரி மாதம் இந்திய சட்டமன்றத்தில் ரவுலட் மசோதாக்கள் விவாதிக்கப்பட்ட போது வி. சீனிவாசாரி அம்மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா கொந்தளிப்பு உள்ளாகும் என்று அரசாங்கத்தை எச்சரித்தார். ரவுலட் மசோதாக்கள் சட்டமாக்கப்படாமல் அதை எதிர்த்து சத்தியாகிரகம் செய்ய போவதாக அறிவித்தார் காந்தி. ராஜகோபாலாச்சாரியின் ஆலோசனையின் பேரில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். அந்த அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தி கஸ்தூரி ரங்க ஐயங்கார் வீட்டில் தங்கினார். அங்குதான் ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. அதன் விளைவாக சத்தியாகிரக சபை அமைக்கப்பட்டது. காந்தி அச்சபையின் தலைவராகவும் விஜயராகவாச்சாரி, டாக்டர் எம்.சி. நஞ்சுண்டராவ், டி. பிரகாசம் ஆகியோர் துணைத் தலைவர்களாகவும், ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ஹரிகர ஓத்தம், சேலம் டி. ஆதி நாராயண செட்டியார் ஆகியோர் செயலாளர்களாகவும் பொறுப்பேற்றனர். சென்னை மாநிலத்தில் 120 பேர் சத்தியாகிரக சபையில் கையொப்பமிட்டனர். காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போதுதான் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. தீவிர ஆலோசனைக்கு பிறகு சென்னையில் இருந்து காந்தி தனது செயல் திட்டத்தை அறிவித்தார். 1919 மார்ச் 30 இந்தியா முழுவதும் ஹர்த்தால் நடைபெற வேண்டும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், ராஜகோபாலாச்சாரி, விஜயராகவாச்சாரி ஆகியோரால் கலந்தாலோசித்து ஹர்த்தால் தேதியை தள்ளி போட்டார் காந்தி. பின்னர் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி ஆகிய நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் சென்று ரவுலட் சட்ட எதிர்ப்பு பிரச்சாரம் செய்த பின்னர் சென்னையிலிருந்து பம்பாய் சென்றார் காந்தி. 1919 ஏப்ரல் 6 தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் துக்க தினமாக கொண்டாடப்பட்டது. பல பகுதிகளில் கண்டன ஊர்வலங்கள் நடைபெற்றன. சென்னை நகரின் பல பேட்டைகளில் இருந்து புறப்பட்ட ஊர்வலங்களை எல்லாம் திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டன. ராஜாஜி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் அக்கூட்டத்தில் உரையாற்றினர். கடற்கரையில் தொழிலாளர்களுக்கென தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் திருவிகா முதலியார், பி. வாடியா ஆகியோர் பேசினர். சத்தியாகிரகம் அமைதியான முறையில் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. குஜராத்தியர் மிகுந்த சென்னை சவுகார்பேட்டையில் ராம்ஜி கல்யாண்ஜியின் தூண்டுதலின் பேரில் முழு ஹர்த்தால் செய்யப்பட்டது. முஸ்லிம் வர்த்தகர்களும் இச்சத்தியாகிரகத்தில் ஒத்துழைத்தனர். நகரில் டிராம் கார்கள் ஓடவில்லை. நூற்பாலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பத்திரிகை பதிவு சட்டத்தை மீறி சென்னை நகரில் சத்தியாகிரகி என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட நூல்களான காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம் ஆகியவையும் வீர சவார்கரின் எரிமலை என்ற நூலையும் தமிழ்நாட்டு சத்தியாகிரகிகள் விற்பனை செய்தனர். ரவுலட் சத்தியாகிரகம் தமிழ்நாட்டின் புறநகர் பகுதிகளுக்கும் பரவின. எனினும் மாநகரங்களில் மட்டுமே ரவுலட் சத்தியாகிரகம் ஆர்வத்தோடு நடத்தப்பட்டது. அதுவும் ஏப்ரல் 6க்கு பின் மறைந்துவிட்டது என்றார் டேவிட் அர்னால். பம்பாயிலும் அகமதாபாத்திலும் இருந்த அளவுக்கு இந்த சட்ட எதிர்ப்பு போராட்டம் சென்னை மாநிலத்தில் தீவிரம் அடையவில்லை என்பதில் காந்தி ஏமாற்றமுற்றார்.
தமிழ்நாட்டை விட ஆந்திர பகுதியில் இப்போராட்டம் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது என்பது எஸ். கோபாலகிருஷ்ணனின் கணிப்பு. எனினும் காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டு அமைதியாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றது என்பது பெருமைப்படத்தக்கதாகும். அடுத்து கிலாபாத் இயக்கம். காந்தியின் முழு ஒத்துழைப்போடு இந்திய முஸ்லிம்கள் துவங்கிய கிலாபாத் இயக்கத்தில் தமிழ்நாடு ஆர்வத்தோடு கலந்து கொண்டது. ரவுலட் சத்தியாகிரகத்தில் முழுமூச்சுடன் ஈடுபட்டு தனது செல்வாக்கை பலப்படுத்தி கொண்டிருந்த ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி கிலாபாத் இயக்கத்தை ஆதரித்து அதன் மூலம் தமிழ்நாட்டு முஸ்லிம்களின் ஆதரவை பெற்றார். 1919 ஆகஸ்டில் கூடிய சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில் அலி சகோதரர்களை விடுதலை செய்ய கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் அவர். அவ்வாண்டு அக்டோபர் 17 அனுசரிக்கப்பட்ட கிலாபாத் தினத்துக்கு தமிழ்நாட்டு இந்துக்களின் ஆதரவையும் திரட்டி தந்தார். கிலாபாத் கூட்டங்களில் கலந்து கொண்ட ராஜகோபாலாச்சாரி யாக்கூப் ஆசனை ஆதரித்து பேசினார். காங்கிரஸோடு ஒத்துழைக்குமாறு யாக்கூப் ஆசனை அவர் ஆதரவாளர்களையும் ஊக்குவித்தார். அவர் 1920 மே மாதத்தில் ராஜகோபாலாச்சாரியின் ஆதரவோடு யாக்கூப் ஆசன் சென்னை மாநில கிலாபாத் இயக்கத்தை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் வடார்காடு தவிர பிற மாவட்டங்களில் எல்லாம் கிலாபாத் கமிட்டிகள் இந்துக்களின் ஆதரவோடு செயல்பட்டன. உதாரணமாக திருச்சி கிலாபாத் கமிட்டிக்கு ராஜகோபாலாச்சாரியின் நண்பர்களான TSS சுவாமிநாத சாஸ்திரியும் பக்கபலமாக இருந்தார். 1920 ஏப்ரல் 20 சென்னை நகரில் மௌலானா சவுகத் அலியின் தலைமையில் கிலாபாத் மாநாடு நடைபெற்றது. அதில் சென்னை மாநிலத்தில் இருந்து மட்டும் 1000க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் பார்வையாளர்களும் கலந்து கொண்டனர். ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்க ஐயங்கார், பிரகாசம் ஆகியோர் அம்மாநாட்டில் கலந்து கொண்டு பேசினர். மற்றொரு கிலாபாத் மாநாடு அலி சகோதரர்களின் தலைமையில் ஈரோட்டில் நடைபெற்றது. ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த காந்தி கிலாபாத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். மகாத்மா காந்திக்கு ஜே என்பதற்கு பதில் முகமது அலி சவுகத் அலிக்கு ஜே என்று கோஷமிடுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார் அவர். இவற்றால் தமிழ்நாட்டில் கிலாபாத் இயக்கம் புதுபலம் பெற்றது. வடார்காடு மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடி கிலாபாத் இயக்கத்தின் உயிர்நாடியாக திகழ்ந்தது. அங்கிருந்த முஸ்லிம்கள் கிலாபாத் பொதுக்குழு ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலம் கிலாபாத் பற்றிய பல பிரசுரங்களை வெளியிட்டனர். தமிழ்நாட்டில் நீதி கட்சியினரும் சுயாட்சி அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் கிலாபாத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. நண்பர்களே, கிலாபாத் இயக்கத்தின் உயிர்நாடியாக இருந்தது, அதாவது முக்கிய மையமாக திகழ்ந்தது இந்த வாணியம்பாடி. இது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. இதில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு வரியும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் பல முறை இந்த கேள்விகள் நேரடியாக இந்த புத்தகத்தில் இருந்து அப்படியே கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அதனால்தான் அதனுடைய முக்கியத்துவம் கருதி இந்த தலைப்பை பல பிரிவுகளாக பிரித்து பார்த்து வருகிறோம். மாணவர்கள் தவறாமல் கேட்டு பயன்பெறுங்கள். நிச்சயமாக இதிலிருந்து பல கேள்விகள் அனைத்து TNPSC தேர்வுகளிலும் கேட்கிறார்கள். எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் இது தொடர்ந்து வெளியிடப்படுகிறது. இன்னும் சில பகுதியாக இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இருக்கிறது நண்பர்களே. இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைப்பு. இது நிறைய பகுதியாக செல்கிறது. இருந்தாலும் இதை முழுமையாக முடிக்கக்கூடிய திட்டத்தில் தான் இருக்கிறோம். அதனால் இன்னும் சில பகுதி வீடியோக்கள் வரும் என்று நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இதை அனைத்து முழுவதுமாக முடித்து விடுவேன். நீங்களும் கேட்டு பயன்பெறுங்கள். ஏனென்றால்
டிஎன்பிசியே இந்த புத்தகத்தை பரிந்துரைத்திருக்கிறது. அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ற தலைப்பிற்கு டாக்டர் கா. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய இந்திய விடுதலை போராட்ட வரலாறு என்ற புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று டிஎன்பிசியை பரிந்துரை செய்திருக்கிறது. அதன் முக்கியத்துவம் கருதிதான் அதிலிருந்து சில குறிப்புகள் எடுக்கப்பட்டு, முக்கியத்துவமான குறிப்புகள் எடுக்கப்பட்டு உங்களுக்கு நடத்தப்படுகிறது. நண்பர்களே, கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.